தருமபுர ஆதீன மட கதவு ஒட்டச்சு 80,000 ரூபாய் பணம் திருட்டு போன பரபரப்பு சம்பவம். திருட்டு சம்பவம் பற்றி போலீசார் இப்போ விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இது தொடர்பா ஒரு நபரை போலீசார் கைது செஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. திருவாரூர் நகரத்துல இருக்கு தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான ராஜாங்க கட்டளை ஆதீன மடம். இந்த மடத்துல வழக்கமா பூஜை நடைபெறும். இங்க 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் பணியாற்றிட்டு வராங்க. வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய கோயில்ல பூஜை நடந்துட்டு மடத்தை பூட்டிட்டு ஊழியர்கள் போயிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த நாள் அதிகாலையில மடத்துல இருக்கக்கூடிய பசுவோட பாலை கறக்கிறதுக்காக ஊழியர் ஒருத்தர் அங்க வந்திருந்திருக்காரு. பாலை கறக்கிறதுக்காக உள்ள போகும்போதுதான் மடத்தினுடைய பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு. உடனடியா நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த நிர்வாகிகள் மடத்துல 80,000 ரூபாய் பணம் திருட்டு போயிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. உடனடியா திருவாரூர் நகர காவல் நிலையத்துக்கு இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீசார் விரைந்து வந்து அங்க விசாரணையை மேற்கொண்டிருந்திருக்காங்க. துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு அதுல பதிவாகி இருக்கக்கூடிய காட்சியை வச்சு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டதுல இது தொடர்பா ஒரு நபரை போலீசார் கைது செஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நாகப்பட்டினத்துல பதுங்கி இருந்த அவரை திருவாரூர் போலீசார் விரைந்து போய் கைது செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த நபர்கிட்ட தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.